அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று 2 நாட்களாக என் உள்ளத்தில் இருந்தது. அது பிரதர்கிட்டையும் சொன்னேன். பிரதர் நீங்கள் தாராளமாக அதை குறித்து பேசுங்கன்னு சொன்னார். அதே போல் எனக்கு ஆராதனையும் அதை குறித்தே அவர் சொல்லியிருந்தார். இந்த செய்தியின் தலைப்பு அபிஷேகத்தின் அவசியம். எதற்காக நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகம் நமக்கு என்ன செய்யும், யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அப்படி குறித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தினார். ஒரு புது வருடத்துக்குள் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கிருபையாக ஒரு வருடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நிறைய கனவுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஒரு வாஞ்சையோடு நம்ம இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிறோம். இதை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு வசனத்தை காட்டினார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9. லூக்கா 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இந்த 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை. அதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான்? திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்திருக்கிறான். வந்து என்ன பண்றான்? கனியை தேடுகிறான். சாதாரணமான நம்ம ஒரு மாம்பழத்தை நட்டு வைத்தால் என்ன பார்ப்போம்? மாம்பழத்தை எதிர்பார்ப்போம் இல்லையா? தென்னை மரத்தை நட்டு வச்சா தேங்காய் எதிர்பார்ப்போம். இது ஒரு வழக்கமானதுதான். இது கனி தருகிற ஒரு காலம். வந்து பார்க்குறான், அத்தி மரத்தில் ஒரு அத்தி பழத்தையும் காணும். முதல் வருடம் போது 2வது வருடமாக வந்து பார்க்குறான், அதுலேயும் ஒரு அத்தி பழத்தையும் காணும். 3ஆவது வருஷமாக வந்து பார்த்துட்டு அதுலேயும் அந்த அத்தி மரத்தில் ஒரு கனியையும் காணும். அப்போ என்ன சொல்கிறான்? 8ஆம் வருஷத்துக்கு அதற்கு அவன் காணவில்லை. அப்போ அந்த தோட்டக்காரனை பார்த்து என்ன சொல்கிறான்? இதை வெட்டி போடு, இந்த நிலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இல்லை, திராட்சை செடிக்கு போக வேண்டிய சத்தெல்லாம் இது உறிந்து கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மரம் தான் நிற்கிறது, ஒரு கனியும் காணும்னு சொல்கிறான். அந்த 8ஆம் வருஷத்தில் பார்க்கும்போது அதற்கு தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான். தோட்டக்காரன் என்ன சொல்கிறான்? இந்த ஒரு வருஷம் கொடுங்க இல்லையா, இதை சுற்றி நல்லா உரம் போடுறேன், எரு போடுறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆயிருப்போம், 5 வருஷம் ஆயிருப்போம், 10 வருஷம் ஆயிருப்போம், 15-20 வருஷம் ஆயிருப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தை நம்ம கொடுத்து கனி தருதான்னு வந்து பார்க்குறாரு. ஒரு வருஷம் வந்து பார்க்குறாரு, ஒரு கனியும் இல்லாமல் இருக்கும் போது இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதாவிடத்துல பரிந்து பேசி என்ன சொல்றாரு? இந்த வருஷம் விடுங்க, இந்த வருஷம் இன்னும் ஒரு கொத்தி எரு போட்டு உரம் போட்டு இந்த மரத்தை நான் வளர்க்குறேன், கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் கனி ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு வருஷமும் கிருபையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? கனி தரணும்னு பார்க்குறாரு. கனி கொடுக்குறதுனா ஒன்றும் இல்லை. கனி கொடுக்குதுன்னா நம்ம தெய்வீக சுபாவங்களை நம்ம வெளிப்படுத்தணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் கனி தருகிற ஒரு வாழ்க்கை. இயேசு எப்படி ஒரு சாந்தமாக அன்பாக இருந்தாரோ இல்லையா, எப்படி ஒரு ஆத்ம பாரம் இருந்துச்சோ, எப்படி ஒரு ஜப ஜீவம் இருந்துச்சோ, ஒரு தாழ்மை சாந்தம் இருந்ததோ, அப்படிப்பட்ட கனிகளை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இப்போ பிரதர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்கிரிப்ட் நடத்தினேன், அப்போ எரிச்சல் இருந்தது, கோபம் இருந்தது, அவங்களெல்லாம் சபையை விட்டு போகிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தும் நமக்கு கிருபையாய் ஒரு ஆண்டை கொடுத்துட்டு அவருடைய எதிர்பார்ப்பு நம்ம கனி தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறார். இப்போ சிஸ்டர் சாட்சி சொல்லும் போது கூட 2 ஆக்சிடென்ட் பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம கண்ணு தெரிஞ்சு 2, நம்ம கண்ணு தெரியாது எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கிருபையாக நடத்துக்கிறார். அதெல்லாம் நம்ம பரலோகம் போகும்போது தான் தெரியும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் 2 தான் இருக்கும். உனக்கு தெரியாத காரியம் அநேக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கிருபையாக நடத்தி அதை வழி நடத்துக்கிறார். சில காரியம் தான் நமக்கு பார்க்க முடிகிறது. அந்த காரியம் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அது எல்லாத்தையும் காட்டுவார். எந்தெந்த விஷயத்தில் உங்களை காப்பாற்றி 7 நாள் வரைக்கும் வருகிறார்கள். இப்போ ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ கனி தருகிற வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அன்பாக இருக்கணும், ஆண்டவரை போல மாறணும். அவர் எப்படி சாந்தமாக இருந்தார், எப்படி ஒரு அன்பாக இருந்தார், எப்படி மனத்தாழ்மையாக இருந்தார், அவர் ஜபஜீவி எப்படி இருந்தது, அவர் ஆத்ம பாரம் எப்படி இருந்தது இல்லையா, அவரை நேசிக்கிற அன்பு எப்படி இருந்தது, எப்படி ஒரு மனதுருக்கம் இருந்தது, அப்படியெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. ஆனால் இப்படி இயேசு கிறிஸ்துவை போல என்னால் மாற முடியுமா? அவரை போல என்னால் வாழ முடியுமா? எனக்கு எரிச்சல் கோபம் வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? சூழ்நிலை என்னை அந்த கோவப்பட வைக்கிறது, எரிச்சல் பட வைக்கிறது. நான் தெரியாமல் பேசிடுறேன். பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை போல நான் பரிசுத்தமாக இருக்க முடியலையே. ஏதாவது ஒரு காரியத்தில் பாவம் பண்ணிடுறேன்னு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்னை மேற்கொண்டே கொண்டு இருக்கிறது.
என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், ஜென்ரலாக இருக்கும் இல்லையா? எனக்கும் தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் அப்படிப்பட்டது தான். ஒரு வசனத்தை படிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்போதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்ம சரீரம் என்ன பண்ணோம்? உலகத்தின் காரியங்களே யோசிக்கும் இல்லையா? மொபைல் எடுத்து பாரு, டிவியை பாரு இல்லையா, ஊரை சுத்து, தவறான காரியங்களை பாரு அப்படின்னு சொல்லி மாம்சம் உலகத்தின் காரியங்களே பின்னாடியே போகும். ஆனால் இந்த ஆவி என்ன பண்ணும்? தெய்வீக காரியத்திலே நோக்கி பார்க்கும், மேலான காரியங்களே நம்மளுக்கு சொல்லி கொண்டு இருப்போம். ஜபம் பண்ணு, வேதத்தை வாசி இல்லையா, சுவிசேஷ அறிவி, ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது எப்போ? நம்ம வாழ்நாள் முழுக்கும், நம்ம கடைசி நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது இல்லையா? நம்ம சரீரத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த சரீரம் உலகத்து காரியங்களே நோக்கி பார்க்கும், நம்ம மாம்சம் உலகத்து காரியங்களே நோக்கி பார்க்கும். நம்ம ஆவி என்ன பண்ணோம்? ஆண்டவரே நோக்கி பார்க்கும். இந்த போராட்டத்தில் எது ஜெயிக்கிறதோ அதுதான் நம்மளுடைய தீர்மானம் பண்ணிக்கிறது. நம்ம பரலோகமா இல்லை நரகமாங்கிறது தீர்மானிக்கிற காரியங்கள். இப்போ அப்படியே 19ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. இப்போ எத்தனை கிரியை இருக்குன்னு பாருங்க, நீங்க எண்ணி சொல்லுங்க எனக்கு. அபியாமன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை காரியம் இருக்கிறது? 17 காரியம். இந்த 17 காரியம் இங்க பவுல் மறுபடியும் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன்னு சொல்லி மறுபடியும் அதை பவுல் இங்க சொல்றாரு இல்லையா? இந்த 17 காரியங்கள் நம்ம பரலோகம் போகாதபடி தடுக்கிறது. இப்போ மார்க் 7ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், அங்கே இயேசு சொல்லுவார். 21-23 வருஷம் படி பார்க்கும்போது அங்கே ஒரு 13 காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்வார். சரிங்களா? இப்போது நம்மளுடைய சரீரம் பாவத்தை செய்ய தூண்டுகிறது. அடுத்தது பார்க்கும்போது நம்ம சுற்றியும் பாவம் தான் இருக்கிறது. முன்பு எதெல்லாம் பாவம் என்று சொன்னார்களோ அதெல்லாம் இப்போ ஓகே, இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் நடக்கிறது, ஒரு சாதாரண ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற சூழ்நிலை இந்த காலத்திலும் இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். அவர் ஒரு COMன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அதுனா கிறிஸ்டியன் அவுட்ரீச் மிஷனரி சொசைட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குடிசைவாழ் பகுதி, இந்த ஸ்லம் ஏரியாஸ், அங்கே போய் ஊழியம் செய்வாங்க. சரிங்களா? அங்கே போய் தான் அவங்க ஊழியங்களை அவங்க செய்வாங்க. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அந்த பகுதியில் இருக்கிற சிறு பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், இந்த ஸ்கூல் படிக்கிற 11th 12th காலேஜ் போகிற பிள்ளைகள்லாம் அபார்ஷன் கேஸ் நிறைய பார்க்குறாங்க. தாய்வுற்று இந்த கருவுற்று அபோஷன் பண்ணிக்கிற காரியங்களை நிறைய பார்க்குறாரு. அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற என்ன காரியம்னா, அது முக்கியமான காரியம் என்னன்னு பார்க்கும்போது செல்ஃபோன் தான் அது முக்கியமான காரியமாக இருக்கிறது. செல்ஃபோன் மூலமாக தவறான தொடர்பு, தவறான படங்களை பார்க்குறது, இது மூலமாக அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே சிக்கிக்கொள்கிறார்கள். அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ தப்பாக இருந்தால் எதுக்கு செல்ஃபோனில் வருது, அது தடை பண்ணியிருக்கணுமே. இப்போ பாருங்கள், பாவம் எதெல்லாம் பாவம் என்று சொன்னமோ அதெல்லாம் இப்போது சகஜமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறதும் பாவமாக இருக்கிறது, நம்ம சரீரத்திலே பாவத்தை வெளிப்பட இருக்கிறது. இதற்கு மேலாக பிசாசானவன் எப்படி இருக்கானா, 1 பேதுரு 5:8 பார்க்கும்போது, உங்கள் எதிராளிக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் இல்லையா? அந்த பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை எப்படியாவது பாவத்துக்குள்ளே தள்ளி நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவை துண்டிக்க வேண்டும், எப்படியாவது ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்க வேண்டும் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருக்கிறான். நம்ம சரீரமும் பாவம் செய்ய தூண்டுகிறது, சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் பாவம் நிறைந்திருக்கிறது. இதுக்கு மேலாக பிசாசு நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறான் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலாம் நம்ம கொண்டு இருக்கிறோம். இப்போ எப்படி நான் பிதாவுக்கு பிரியமாக வாழ்கிறது, எப்படி நான் இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறுவது, இல்லை இயேசு கிறிஸ்துக்கு அந்த சுபாவங்கள் இல்லையா, தெய்வீக சுபாவங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பும் இல்லையா? இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரியம், இதுதான் நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு வசனம் பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லைப்பா. நான் எங்கே போனாலும் அவர் என் கூடவே இருக்கிறார் இல்லையா? நான் என் பின்னாலே அவர் வராரு. நான் அவரை தேடி போல, அவர் பின்னாடியே வராரு. எதனால்? பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்து கொண்டு இருக்கிறேன்னா? என் பேச்சில், என் பார்வையில், என் சிந்தனையில், என் செயலில் பிதாவுக்கு பிரியமானவர்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன்னா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குமானால் சொல்கிறேன், பிதாவானவர் உங்கள் கூடயே இருப்பார். நீ எங்கே போனாலும் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் உங்களோட இருப்பார். நாம் செய்ய வேண்டியது பிதாவுக்கு பிரியமானவர்களை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவால் எப்படி அதை செய்ய முடிந்தது? அவரான மனுஷகுமார் தானே. அவர் அந்த பூமியில் பிறந்தார். நமக்கு இருந்த உணர்வுகள் அவருக்கு இருந்தது. நமக்கு இருந்த பசி, தாகம், நமக்கு இருந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் அவர் பெற்றிருந்தார். ஒரு வசனத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாயும் சுற்றித் திரிந்தார். இப்போ நசரேயனாக இயேசுவை தேவன் 2 காரியம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்வராக சுற்றித் திரிய முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை யாரும் வஞ்சிக்கவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. இந்த ஆவின் அபிஷேகத்தையும் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பிதாவே நசரேயனாக இயேசுவுக்கு இந்த வல்லமையும் இந்த அபிஷேகத்தையும் அவர் கொடுத்திருந்தார் என்று வசனம் சொல்கிறது இல்லையா? இப்போ நம்ம படித்தோம். இப்போ நம்ம கலாத்தியர் 5:17 படிக்கும்போது பார்த்தோம், இப்படிப்பட்ட காரியங்களை, அந்த 17 காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் வருகை எப்படி இருக்கும்? இப்போ 1 தெசலோனிக்கர் 5:2 சொல்கிறது, ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குன்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஆண்டவரோட வருகை இருக்கும். எப்படி ஒரு திருடன் ஏதோ ஒரு நோட்டீஸோ கொடுத்துட்டு வரமாட்டான் இல்லையா? திருடன் வரானா காலிங் பெல் அடிச்சுட்டு வருவான்? இல்லைல்ல. அவன் பாருங்க, திருடன் வருவது போல தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஒரு எந்த நேரத்தில் எப்போ வருவார் தெரியாது. இன்றைக்கும் வரலாம், இந்த ராத்திரிலும் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம தயாராக இருக்கணும். தயாராக இருக்கணும்னா என்னென்னா, நமக்கு என்ன தேவைன்னா ஆவின் அபிஷேகம் நமக்கு தேவை. ஏன்னா சொல்கிறேன், நம்மளோட சுய முயற்சினால் இந்த பாவங்களை மேற்கொள்ள முடியாது. அது ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு புது வருஷத்துக்குள்ளே வந்திருப்போம், நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம், இந்த காரியங்களை நான் செய்வேன், இந்த காரியங்களை செய்ய மாட்டேன்னு. ஆனால் ஒரு 3-4 வாரங்கள் கடந்த உடனே பழையபடி நம்ம அதே பாவத்துக்குள்ள, அதே ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம செய்யும். ஏன்னா நம்மளோட முயற்சினால், நம்மளுடைய தீர்மானத்தினால இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது. நமக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. அது இருக்கும்போது தான் நம்மளோட பாவ சூழ்நிலையை, இந்த பாவ வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ள முடியும் இல்லையா? நம்ம சரீரத்தில் வருகிற பாவங்கள், நம்ம பாவம் செய்ய தூண்டுகிற சரீர பாவங்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற பாவங்கள், பிசாசு கொண்டு வருகிற பாவங்களை நம்ம ஜெயிக்கணும் என்றால் நமக்கு ஆவியின் அபிஷேகம் ரொம்ப 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 முக்கியம். அது இருக்கும்போது தான் நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் நம்மளுடைய சரீர ஜென்ம சுபாவங்களையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அது இல்லாமல் என்னோட முயற்சினால நான் பண்ணிடுவேன், என்னோட காரியத்தில் நான் ஜெயிச்சிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருபோதும் முடியாது. ஏன்னா பிசாசு அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்தெந்த காரியத்தில் வீக்காக இருப்போம், எந்தெந்த காரியத்தில் நம்ம சோர்ந்து போவோம்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம இதை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா ஆவின் அபிஷேகம் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இரவிலே வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்று. இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். அந்த பாருங்க, மத்தேயு 25:1-6 வரைக்கும் படிக்கலாமா? மத்தேயு 25:1-6. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஏன் இவங்க புத்தி உள்ளவர்கள், 5 பேர் ஏன் புத்தி இல்லாதவர்கள் நம்ம பார்க்க போறோம். 3ஆம் வசனம் படிங்க.
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவண்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையும் கூட எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவண்டிகளோட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இங்க ஒரு 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. அதுல 5 கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு போனார்கள், 5 கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு போகல. என்னன்னா அபிஷேகம். சரிங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தான் வசனத்துல நம்ம வந்து எண்ணெய்ன்னு சொல்றோம். இங்க பாருங்க, 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். 10 பேருக்கு தூக்கம் வந்துச்சு. இவங்க எதனால டிஃப்ரென்ஸ்? இவங்க 5 பேர் வந்து தூங்கலை, 5 பேர் வந்து தூங்கிட்டாங்க, அப்படி கிடையாது. 10 பேருக்கு என்ன வந்துச்சா? நித்திரை மயக்கம் வந்துச்சு. அதாவது சோர்வு வந்துடுச்சு. நம்மளோட வாழ்க்கையிலும் நமக்கு சோர்வு வரும் இல்லையா? என்னடா வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறத, எப்போ பார்த்தாலும் துன்பமாக இருக்கிறத, நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு காரியம் வந்து நம்மளை வந்து ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குன்னு எல்லாருக்கும் சோர்வு வருவது சகஜம். ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னா, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்தது, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. இப்போ 5 பேர்கிட்ட இந்த அபிஷேகம் இருக்கும் போது வருகிற சோர்வை அவர்கள் மேற்கொள்ள முடிந்தது. மணவாளன் வரும்போது அவங்க கூட போனாங்க. 10 பேருக்கும் சோர்வு வந்தது தான். ஆனால் என்ன வித்தியாசம் இருந்ததுன்னா, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்தது, அதாவது அபிஷேகம் இருந்தது. அதை ஆண்டவர் வரும்போது அதை பார்த்தார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவர்கள் ஒரு சோர்வை அவர்கள் மேற்கொள்ள முடிந்தது. ஆண்டவர் வரும்போது அவரோட சென்று விட்டார்கள். ஆண்டவருடைய வருகையும் அப்படி தான் இருக்கும். ஒரு திருடன் வருகிறது போல வருகிற போது ஆண்டவர் அதை பார்ப்பார். யார்கிட்ட அபிஷேகம் இருக்கிறது, யார் வந்து இந்த பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது இல்லையா, யார் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்போதும் செய்ய முடிகிறது, அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் அவருடைய வருகையில் அவர் கொண்டு போகிறார். அடுத்தது பாருங்க, இந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும்? ஏன் நம்ம இந்த அபிஷேகத்தை நான் குறித்து பேசுகிறேன்? இந்த அபிஷேகம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து சொல்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை. எப்போதுனா அவர் மரித்து உயிரோடு எழும்பி 40 நாட்கள் சீசர்களோடு உரையாடின பின்பு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். சரிங்களா? இப்போ வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும்போது அவர் சொன்ன கடைசி வார்த்தை. எப்போதும் ஒரு நபரை வந்து அவர் என்ன, இப்போ ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது கூட நம்ம கேட்போம், அவங்க என்ன கடைசி வார்த்தை பேசினாங்கன்னு இல்லையா? அவங்க உள்ளத்தில் என்ன இருந்துச்சு, அதுதான் கடைசி வார்த்தையாக வெளியே வரும். பேசுறது சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை வருகிறதுல பலன் அடைந்து. சரிங்களா? பலன் அடைந்து பார்க்கும்போது கிரேக்க மொழிபெயர்ப்பில், அதாவது மூல பாஷையில் இதுக்கு வந்து டுனாமிஸ் என்று சொல்வார்கள். டுனாமிஸ் அனாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நல்லா சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட அது தெரியும். டுனாமிஸ் அனாயின்மெண்ட் அப்படி என்னென்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ் பதத்தில் அதை சொல்லுகிறார்கள் டைனமைட். உங்களுக்கு டைனமைட்னா தெரியும் இல்லையா? இப்போ ஒரு பில்டிங்கெல்லாம் வந்து இடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? டைனமைட் வைப்பாங்க. அப்போ வந்து டைனமைட் வைக்கும் போது அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழும். அப்போ இந்த பலன் அடைந்துன்னு சொல்லும் போது அதுக்கு எதுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறதுனா, விழித்து சிதறுகிற ஒரு ஆற்றல். இந்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு பலன் அடைகிறது சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது முற்றிலுமாக மாற்றி உங்களுக்கு ஒரு ஆற்றலை அவர் தருகிறார். அது எப்படிப்பட்ட ஆற்றல்னா, ஒரு வெடித்து சிதறுகிற ஒரு ஆற்றலை தருகிறார். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் வந்து பரிசுத்த ஆவி பெறும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த காரியம் எப்போ நடந்ததுன்னா, பெந்தெகோஸ்து நாளில், அதாவது ஆண்டவர் பரமேறி சென்று 50வது நாளில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 4ஆம் வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அங்கே கூடியிருந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இல்லை, இறங்கினவுடனே பற்பல பாஷைகளை அவர்களை பேச தொடங்கினார்கள். யார் இந்த சீஷர்கள் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தபோது என்ன பண்ணாங்க? இவங்களாம்
ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இல்லையா? இவங்க தான் சீஷரோட நிலைமை சொல்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பெறுவதற்கு முன்னாடி அவங்க நிலைமை என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது இவங்க எல்லாம் ஓடி போனாங்க. அது மட்டும் இல்லாமல் யோவான் 20:19 இவ்வாறு சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் ஆகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்களாம்? யூதர்களுக்கு பயந்து என்ன பண்ணாங்க? கதவை பூட்டி கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரும்போது ஓடி போனாங்க. யூதர்கள் பயந்து கதவை பூட்டி கொண்டு இருந்தாங்க. இதுதான் சீஷருடைய நிலைமை. இப்போ ஆவியானவர் பொழிந்தெழுப்படுகிறார். பெந்தெகோஸ்து நாளில் அவங்க ஆவியானவர் அவர்களுக்கு தடைப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே. யார்கிட்ட சொல்றாரு? யூதர்களே. யூதர்களை பார்த்து பேசுறாரு. எந்த யூதர்களை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டார்களோ இப்போ அவங்கள பார்த்து அவர் பேசுறாரு. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்போ யாரை பார்த்து பேசுறாரு? யூதர்களை பார்த்து பேசுறாரு. யாரை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டார்களோ அவரை பார்த்து தைரியமா இப்ப பேசுறாரு. 36ஆம் வசனம் பாருங்க. 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அவர் பார்த்து சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை. யாரை பார்த்து பயந்தார்களோ அவர்களை பார்த்து வேத தைரியமா சொல்றாரு, நீங்க சிலுவையில் இயேசுவை அறைந்தீர்கள் சொல்லி பேசுறாரு. 37ஆம் வசனம் பாருங்க. இதை கேட்டவர்கள் அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க எப்படி மாறுது பாருங்க. பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். நம்ம பார்த்தோம் வசனத்தில், ஆவியானவர் பரிசுத்த ஆவியாலும் வல்லமையானவர் நிரப்புவார் என்று. பயந்து கொண்டவர்கள் இப்போ ஆவியை பெற்றவுடனே தைரியமாக யூதர்களை பார்த்து பேசுகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிந்தீர்கள் சொன்னார்கள். அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் இதயத்தில் என்னாச்சா? குத்தப்பட்டார்கள். இல்லையா? இதுதான் ஆவியினுடைய அபிஷேகத்தினோட வல்லமை. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. உங்கள் பேச்சை கேட்டு அவர்கள் என்ன பண்ணார்கள்? குத்தப்பட்டு என்ன சொல்கிறாங்களா? சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் என்ன செய்யணும்? இல்லையா? இப்படி ஒரு மாற்றத்தை அங்கே நிகழ்த்தக்கூடியது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அவங்களோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆச்சு. பயந்து கொண்டிருந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அந்த ஆவியை பெற்ற போது அவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகி அவங்க தைரியமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த பேச்சை கேட்டு ஒரு வல்லமை புறப்பட்டது. அவர்கள் இதயத்தில் குத்தப்பட்டு, ஆண்டவரே, மார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவை நோக்கி பார்க்கிறார்கள். இப்போ 41ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, சபையில் எத்தனை பேர் வந்தாங்க? 3000 பேர். ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம் இல்லையா? இப்போ 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். பேர் சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் தைரியமா சொல்றாரு. அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். 17ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் சொல்றாரு. ஆனா நீங்க அறியாமையினால இதை செய்தீர்கள் என்று பேர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 4:4 பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 3000 ஆரம்பிச்சது 5000 ஆயிடுச்சு இல்லையா? 31ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது வசனத்தை என்ன பண்ண முடியும்? தைரியமாக சொல்ல முடியும். பாருங்க எப்படி அந்த சூழ்நிலை எப்படி மாறிச்சு பாருங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், தைரியமாக வசனத்தை சொன்னார்கள். அவர் ஜனங்கள் எல்லாம் குத்தப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள், 5000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னொரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 5 புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ பாருங்க, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம். இப்போ கவுண்டே பண்ண முடியல. முதலாவது
3000 பேர் 5000 பேர் என்று சொன்னார்கள். இப்போ அவர்களால் கவுண்ட் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்க, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். சரிங்களா? இதுதான் வந்து பலன் அடைந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள இந்த வல்லமை புறப்பட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்து யார் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சரி, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையா, இந்த அபிஷேகத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? என் வாழ்க்கை வந்து ஆண்டவர் கேட்ட விதத்தில் இல்லையே, நான் பாவம் செய்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து கோபப்படுறேன், எரிச்சல் படுறேன், இல்லையா ஆண்டவர் விரும்பாத காரியத்தை பார்க்குறேன், செய்கிறேன், நினைக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கும்போது நான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவருக்குள்ளே நமக்குள்ளே வர்றதில்லை, நம்மளை பரிசுத்தம் பண்ண தான் அவர் வர்றாரு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட இருந்தாலும் ஆவியின் அபிஷேகம் எதுக்கு உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறதுனா, நீங்கள் பரிசுத்தம் ஆவதற்காக தான் அது வருகிறது. நான் பரிசுத்தமாக இருந்தால் தான் பெற்றுக்கொள்வேன்னு ஆண்டவர் சொல்லலை, அவர் வருகிறதே உங்களை பரிசுத்தப்படுத்துவது. அதனால தான் அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு வசனம் படிங்க. இப்போ பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ வந்து யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்கிறார். என்ன பண்ணுவார்? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 பாருங்க. மத்தேயு 3:11 மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அவர் ஜாதிகளை குணமாக்குவார், பேய்களை துரத்துவார், இல்லையா, அவர் வந்து மரித்து உயிரோடு எழுந்திருப்பார், அப்படி இல்லைன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது எப்போது நடந்ததுன்னா, இயேசு தன் 33ஆம் வயதில் மரித்து, சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீஷர்களுக்கு அவர் பிரதிச்சமாக அவர் பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து பரமேறி போய், அதற்கப்புறம் 50ஆவது நாளில் பெந்தகோஸ்து நாளில் நடந்ததை இங்கே யோவான் வந்து சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அவர் என்ன காரியத்தை வேணால் சொல்லியிருக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் போது அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அவர் வந்து வியாதிகளை சுகமாக்குவார், பேய்களை துரத்துவார், நோய்களிலிருந்து விடுதலை தருவார், எது வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அதை தான் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார் யோவான் ஸ்நானகன். ஏன்னா அதுதான் அவருக்கு முக்கியமாக எண்ணப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல 49:50 லூக்கா 12:49-50 பார்க்கும்போது, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானமும் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது, பூமியிலே அக்னி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது காலத்துக்கு முன்னதாகவே அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். ஆனால் இந்த வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் பார்த்திலும் முற்றிலுமாக முரண்பாடாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தையும் அதோட நேரத்தில் அதோட டைமில் தான் அவர் செய்யணும்னு விரும்பார். இப்போ நீங்கள் வந்து காண ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது கூட அங்கே திராட்சை ரசம் குறைப்படும் போது அவங்களோட தாயார் வந்து கேட்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவர் சொல்லுவார், இன்னும் என் வேலை வரவில்லைன்னு சொல்லுவார். ஏன்னா பிதா சொல்கிற வரைக்கும் நான் செய்ய முடியாது, எந்தெந்த நேரத்தில் நான் செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் தான் நான் செய்வேன்னு வந்து இயேசு சொல்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி கொடுக்குற விஷயத்தில் மட்டும் என்ன சொல்கிறாரா, இப்பொழுதே நான் பற்றி எறிய விரும்புகிறேன், இல்லையா, இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அதை தான் சிலுவை மரணத்துக்கு போன பின்பு தான் அந்த ஆவியை நான் கொடுக்க முடியும். ஆனால் என்னோட விருப்பம் என்னென்னா, இப்போதே அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும், இப்போதே இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொண்டு அது பற்றி எறிய வேண்டும் என்று ஆண்டவர் வந்து ரொம்ப ஆவலாக இருந்தார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆவல் இருக்கிறதோ இல்லையோ, அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் இருந்த போதே இருந்துச்சு. புரியுதுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அவருக்கு இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு நீங்கள் பெற வேண்டும், அபிஷேகத்தை நிரம்ப வேண்டும் என்ற வாஞ்சை இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. அதனால தான் அவர் சொல்கிறார், காலத்துக்கு முன்னதாகவே அவர் உங்களுக்கு
கொடுக்கணும்னு விரும்பினார். ஆனாலும் அவர் சிறுவ மரணத்துக்கு பிறகு தான் அது நடக்கும்னு அவர் விசுவாசிட்டார் இல்லையா? இன்னொரு வசனத்தை பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 11, 12, 13. இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க. லூக்கா 11. தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பன் கேட்டார், அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஒரு அழகா சொல்றாருல்ல, உலக பிரகாரமான தகப்பனே உங்களுக்கு நல்ல கிரியைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது இல்லையா, பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு இல்லையா? இப்போ நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னது பொய்யாகுமா? இல்லை இல்லை இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் நம்ம பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி தருவோம். ஏன் நம்ம பிள்ளைகள் எது கேட்டாலும் அவங்களுக்கு செய்வோம், நம்ம பார்த்து செய்வோம். இப்போ அதே போல் தான் பிதா சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் தருவேன், நீங்கள் என்ன பண்ணணும், என்கிட்ட கேட்கும்போது நான் அது உங்களுக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்து வசனத்தில் சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இந்த பரிசுத்த ஆவியை குறித்து? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனம் படிங்க. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நமக்கு வேண்டிய ஒரே குவாலிஃபிகேஷன் இதுதான். பண்டிகையின் கடைசி நாளே ஆகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் இல்லையா? அப்போ இருக்கும்போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அடுத்த வருஷம் சொல்வார். இப்போ நமக்கு தாகம் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம் இல்லையா? அப்போ தாகம் எடுத்தால் டம்ளர் தண்ணி குடிப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அளவுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். ஒரு நதியே தரேன்னு சொல்கிறார். தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் இல்லை, ஒரு நதியே தருகிறேன். ஏன்னா அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், உங்கள் மூலியமாக மற்றவருக்கும் நீங்கள் கடத்தணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இப்போ தாகமாக இருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த நான் விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனிடத்தில் ஓடும். இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த அபிஷேகத்தை கொண்டு வர முடியும் இல்லையா? வேதத்தில் நிறைய தெய்வ மனிதர்களை பார்க்கும்போது, வேதத்தில் மட்டுமல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை பார்க்கும்போது, அவர்கள் நிறைய காரியங்களை படிக்கும்போது கேள்விப்படுகிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணும்போது, அவங்களோட அறைகளை ஜெபம் பண்ணும்போது அந்த அறையை தாண்டி போகிறவர்களுக்கே தேவ பிரசனத்தை உணர முடியும் பார்க்கிறேன். கேத்ரின் குல்மன் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆண்டவரால் வல்லமே எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்களுடைய பிரசங்கத்தை முடித்து அவங்க ஃப்ரண்ட் ஸ்டேஜில் கொண்டு போக மாட்டாங்களாம். ஏன்னா கூட்டம் கூட்டிகிட்டுன்னு சொல்லி பக்கத்தில் ஸ்டேஜ் பின்னாடி ஒரு கிச்சன் இருக்குமா, அது வழியாக கொண்டு போவாங்களாம். அவங்களை கூட்டு போகும்போது அங்கே வேலை செய்கிற மக்கள் அவங்க பிரசனத்தை ஆவின அபிஷேகத்தை பெற்று அவங்களெல்லாம் கீழே விழுகிற அளவுக்கு அந்த பிரசனம் இருக்குன்னு அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அந்த அளவுக்கு அவருடைய பிரசனத்தால் நிரப்பப்பட்டவர்கள் அது பக்கத்தில் போகும்போதே அந்த பிரசனத்தை உணர முடிந்தது சொல்லி அவர்கள் சாட்சியாக சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், கடைசியாக வெளிப்படுத்தினார் அதிகாரம் 22ஆம் வசனம் 17ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 17 வசனம், 17வது வசனம், 22, 17 வெளிப்படுத்தினார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ளப்படுவன். அப்போ என்ன தேவைன்னா நமக்கு தாகம். சரிங்க, இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவி எனக்குள் நிரம்பி இருக்கணும்னு சொல்லி ஒரு தாகம் இருந்தால் போதும், ஆண்டவர் தர ரெடியாக இருக்கிறார் இல்லையா? இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயமாக வாழ முடியும்.
பாவத்தை எதிர்க்க முடியும். சரீரத்தில் கொண்டு வருகிற பாவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். பிசாசு கொண்டு வருகிற பாவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிற பாவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னால் அந்த 10 கன்னிகளைப் போல 5 கன்னிகள் எப்படி புத்தி உள்ள கன்னிகளாக இருந்தார்களோ அவங்கக்கிட்ட என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அதுதான் ஆண்டவர் வரும்போது அவரோடு கொண்டு போக முடிந்தது இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டியது என்ன? தாகம். ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ ஆண்டவர் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரு தாகம் இல்லையா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கணும். ஒரு நாள் ஒதுக்குங்க, ஆண்டவர் பாதத்தில் அமருங்க, இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிங்க. உபவாசம் இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக அதை தருவார். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற முடியும். மற்றவர்களுக்கு தைரியமாக நீங்கள் வசனத்தை சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்போதும் செய்கிறபடியால் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை. நம்மளோட வாழ்க்கையிலும் பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நமக்கு இருக்கிறோம். தீர்மானம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் என்னென்ன செய்ய முடியலையே நீங்கள் நினைக்கும் போது, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இன்னொரு வசனத்தை படிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27. எசேக்கியேல் 36, 26 மற்றும் 27. நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க நினைச்சிருக்காங்கல்ல ஏன் இந்த இருதயம் இப்படி கல்லா இருக்கிறதுன்னு? ஆண்டவர் அழகா சொல்றாருல, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27ஆம் வசனம் பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கட்டளைகள் என்ன கடைப்பிடிக்க முடியல, அவருடைய நியாயங்கள் என்ன நடக்க முடியல, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இல்லையா? அவரோட ஆவியை உள்ளத்தில் வைப்பாராம். அந்த ஆவி உள்ளத்தில் இருக்கும்போது அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய நியாயங்களின்படியும் உங்களை நடத்துவார். அதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறது. இப்போ இந்த ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன? அவர் உங்களுக்கு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை கொடுப்பார். அந்த ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கும்போது அந்த ஆவியானவர் அவருக்கு என்ன விதத்தில் நம்ம நடக்கணுமோ, எந்த விதத்தில் அவர் வாழணுமோ அவர் நம்மளை நடத்துவார். இதுதான் வசனம் நம்மளுக்கு சொல்கிறது இல்லையா? இப்போ எசேக்கியேல் 37:14 பாருங்க. எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறவர் தீர்மானமாக சொல்றாரு. பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் மறித்து போயிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லையே, என் வாழ்க்கையில் உற்சாகமே இல்லையே, எல்லாமே ஒரு மூடின கடுவாக இருக்கிறதே நீங்கள் நினைக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். மறித்து போன வாழ்க்கையை உயிரடைய செய்கிறவர் ஆண்டவர் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இது சொல்ல மட்டும் இல்லை, இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார், சொல்லு என்று சொல்கிறார் இல்லையா? இப்போ ஆண்டவர் அவர் இந்த பூமியில் நடமாடின போது அவர் சீஷர் கூட இருந்தார் இல்லையா? அவர் கூட இருந்து அவருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன எப்படி பேச வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போகிறேன், உங்களுக்கு தேற்றவாளன் வருவான் இல்லையா? அப்போ இந்த தேற்றவாளனை ஆண்டவர் அனுப்புவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த தேற்றவாளன் எனக்குள்ளே வரணும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவில் நம்ம இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை மாறுகிறது. நம்ம பலன் அடைக்கிறோம், நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். நம் மூலமாக எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வரும்படி ஆண்டவர் இது செய்கிறார். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இல்லையா, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது பாவம் நிறைந்த காரியங்கள், வன்முறைகள், அடக்குமுறைகள் எல்லாமே பார்க்க முடிகிறது. இதுக்கு நம்ம பலன் வேண்டும் இல்லையா? நம்ம பாவம் இல்லாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம பலம் வேண்டும். அதுக்கு நமக்கு தேவை என்னதுன்னா ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை வாங்கிங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
ஆண்டவர் பாதையில் நடங்க, அவர் உங்களை சகல நன்மையிலும் வழிநடத்துவார். வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செழிந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இல்லையா? அது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாட்டை சொல்லும் போதும் அதே காரியத்தை தான் சொல்லுகிறாரு. இல்லையா? என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள் கூட கொடுக்கப்படும். நம்ம உலக பிரகாரமான காரியத்துக்கு ஓடி போகவே தேவையில்லைங்க, அது தானாகவே நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா அவருடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடணும். அதை நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருந்து நீங்கள் தேடும்போது சகல விதமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தருவார். இல்லை சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஆசீர்வாதம் வரும்போது ஆசீர்வாதத்தை பின்தொடர்ந்து போய் ஆண்டவர் விட்டுருவோம். நீங்கள் ஆண்டவரை தேட இது பாட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் உங்களோட சிந்தனையெல்லாம் எதில் இருக்கணும்? ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். ஆண்டவர் தான் பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமானவங்களை எப்போதும் செய்கிற ஒரு வாழ்க்கை வரும்போது எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எதிர்காலத்தை அவர் பாதுகாத்து கர்த்தர் தாம் இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பவராக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். இப்போ நம்ம வசனத்தெல்லாம் கேட்டோம் இல்லையா? உங்களுக்கு வேண்டியது ஒரு தாகம், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? உலக பிரகாரமான தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு தாகம். அந்த தாகத்தோடு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து நடத்துவார், சகல நன்மையிலும் உங்களை நிரப்புவார். நாம் ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் இந்த குளிர்ச்சியான வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வசனத்தின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தகப்பனே, ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. அவர் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், சோர்வுகள் எல்லாவற்றும் நீ நீங்க போடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரை பலனடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கட்டுகளையும் இங்கே முறிக்குவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் அபிஷேகம் இங்கே அளவில்லாமல் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோரும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய விடுதலைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களும், ஆண்டவரே வாலிபர்கள், ஆண்டவரே சகோதரிகளும் சகோதரிகளும் தாயார்களும், ஆண்டவரே தகப்பன்மார்களும், ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த ஆவின் அபிஷேகத்தால் நிறைந்திருந்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே வல்லமையாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக கிருபை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவரே இந்த இடத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து ஆண்டவரே இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரச்சனத்தை ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. இங்கே வருகிற ஒவ்வொரு விடுதலையோடு ஆண்டவரை திரும்ப செல்ல ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரை ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி அப்பா. அபிஷேகத்தில் முழுமையாக நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையால் அவனுக்கு வழி நடத்துங்கப்பா. குறைகளெல்லாம் நீக்கி ஆண்டவரே அவனை நிறைவாக நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி. எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கே வருவதாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.